மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 9:27. இந்த மாதம் வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஜெபித்த போது கர்த்தர் காண்பித்து தந்த வார்த்தை இது. வாசிக்கிறேன். மார்க்கு 9:27. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் ஆராதிக்கிற நம் தேவன் தம்முடைய கையினால் நம்மை தாங்குகிறவர் மட்டுமல்ல, நம் கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் மட்டுமல்ல, நம் கையை பிடித்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. தூக்கி விடுகிற கர்த்தர். இந்த நாளிலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து எழும்ப பண்ண கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி உங்களை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். இங்கே ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகவில்லை, நமக்கு அது தெரியும். ஆமென். அந்த வாலிபன் எந்த நிலையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி விட்டார் என்று அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அடுத்த வார்த்தை, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் ஒரு தகப்பன் ஒரு ஆவியினாலே அலைக்கழிக்கப்பட்ட தன் மகனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறான். அவன் வந்தபோது இயேசு முதலாவது அங்கே இல்லை. இயேசு மலையில ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிசாசு போக மாட்டேங்குது. பிரச்சனை அதிகரிக்குது. ஜனங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. வாக்குவாதமாக மாறுது. பிரச்சனை வாக்குவாதமாக போயிட்டு இருக்கும்போது இயேசு இறங்கி வரார், விசாரிக்கிறார். அதன் பிறகு அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறும்படிக்கு அவர் கட்டளையிடுகிறார். கட்டளையிட்ட போது அந்த ஆவி வெளியே போச்சு. அது எப்படி போச்சா, அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் யார் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனை தான் சத்துரு கண் வைப்பா. ஆனா ஜெயம் கர்த்தருக்கு தான். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தருக்கு தான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ள தெரியுமா? இதுவரை இல்லாத அளவுக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இதுவரை அவனை அலைக்கழித்து கொண்டுதான் இருந்தது. தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது அவனை எப்படி அலைக்கழிக்குது தெரியுமா? மிகவும் அலைக்கழித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்படி கட்டளையிடுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதற்கு 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறார்கள். கூட்டமாய் ஓடி வராங்க. சுத்தி நிற்கும் போதுதான் இயேசு கட்டளையிடுகிறார். அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை விட்டு போயிற்று. அவன் எப்படி கிடந்தானா? செத்தவனை போல. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய். இந்த இடத்துல ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தங்க அடிபட்டு கிடந்தா அவங்கள தூக்குவாங்களா? தூக்குவாங்க. ஒருத்தங்க செத்து கிடந்தா அவங்கள தூக்குவாங்களா? தூக்க மாட்டாங்க. ஆமென். ஒருத்தங்க அடிபட்டு ரோட்ல கிடக்குறாங்கன்னா கண்டிப்பா தூக்குவாங்க.
ஒரு எங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் யார் எப்படி வந்துடுவாங்க. அப்படி இன்னும் அந்த அந்த மனிதாபிமானம் இன்னும் அந்த சாகாமல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஒருத்தங்க அடிபட்டு செத்து கிடக்கிறாங்கன்னு வைங்களேன், யாரும் தூக்க மாட்டாங்க. எல்லாரும் சுற்றி நின்று பார்க்க தான் செய்வாங்க, தூக்க மாட்டாங்க. அதாவது இதுக்கு மேலே, அதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகும்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த கூட்டத்தில் அந்த மகனுடைய தகப்பனும் இருக்கிறார். அந்த தகப்பன் போய் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் கதை முடிஞ்சுது, அவன் கதை முடிஞ்சுது அப்படி சொன்னதும் ஓடி போய் தகப்பனும் தூக்கவில்லை. எல்லாரும் அப்படி நிற்கும் போது அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா தெரியுமா? ஆமா, கூட்டத்தின் நடுவில் இயேசு இருந்தாலும் எல்லாரையும் போல இயேசு அல்ல. ஹல்லேலூயா. இவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன் செத்து போனான் என்று சொல்லுகிற நிலைமையில் இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவனை தூக்கிவிட முடியும், அவனை தூக்கிவிட முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில சிச்சுவேஷன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சில காரியங்கள் மிஞ்சி போகும்போது, கைவிட்டு போகும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல இந்த வார்த்தையை நீங்க இறுக பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களால என்ன தூக்கி விட முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும், இப்படி ஒரு நிலைமையிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த வியாதியிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த பாவத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த கடன் பாரத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அவன் கையை பிடித்து, ஆமென். ஆண்டவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஆண்டவருக்கு இது பெரிய விஷயமும் கிடையாது. மார்க் 5வது அதிகாரத்துல இன்னொரு வீட்டுக்கு போறார். அங்க ஒரு சின்ன பிள்ளை, 12 வயசு உள்ள பிள்ளை, அவ செத்தவளை போல கிடக்கல. அவ எப்படி கிடக்குறா? அவ உண்மையிலே செத்து கிடக்குறா. அவ கையும் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பிடிச்சு தூக்கி விட்டா. ஆண்டவர் ஒருத்தங்க கையை பிடிச்சிட்டாங்கன்னா சமுத்திரத்திலே, ஆமே, கடல் கொந்தளிக்கும் போது, கடல் கொந்தளிக்கும் போது பேதுரு அப்படி பொசுக்குன்னு உள்ள போறார். இயேசு என்ன தெரியுமா செய்தார்? உடனே கையை பிடித்தார். கையை பிடிச்சு என்ன பண்ணார் நினைக்கிறீங்க? தூக்கி விட்டார். தூக்கி விட்டதும் வேதம் சொல்லுகிறது இருவரும் படகில் ஏறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? திரும்பவும் பேதுரு அதுல என்ன பண்றார்? நடக்கிறார். இந்த காலை வேளையில வார்த்தைக்காய் ஏக்கத்தோடு வந்திருக்கிற உள்ளங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களை தூக்கி விட அவருக்கு முடியும். என்னை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ், ஜீசஸ், என்னை தூக்கிவிட என் ஆண்டவருக்கு முடியும். ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, ஜீசஸ் உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. ஆமென். உமது
ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து என்னை தூக்கி விட உம்மால் முடியும். நீங்க தூக்கி விட்டுட்டீங்கன்னா நான் எழும்பிடுவேன் ஆண்டவரே, எழும்பிடுவேன் அப்பா. எந்த நிலைமையிலிருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்க, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை, இதுல இருந்து யாருக்கும் என்ன தூக்கி விட முடியாது. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுதுப்பா, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனா உங்களால என்னை தூக்கி விட முடியும், உங்க கரத்தால என்னை தூக்கி விட முடியும். நான் உம்மை நம்புகிறேன். இந்த ஒரு நிலையிலிருந்து நீர் என்னை தூக்கி விடுவீர். நீர் என்னை, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். என்னை அலைக்கழிக்கிற சத்துரு தோற்று போகும்படிக்கு, ஓ என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஓ ராபா சதா ராபா காரா பா காரா. என்னை கர்த்தர் தூக்கி விடுவா, என்னை கர்த்தர் தூக்கி விடுவா. எந்தெந்த காரியத்துல இருந்து நீங்க எழுமணும்னு நினைக்கிறீங்க, உங்களை சில சொல்லுவாங்க தெரியுமா, சிலர்ட்ட இந்த ரெக்கமெண்டேஷன் போகும்போது கொஞ்சம் நீங்க தூக்கி விட்டீங்கன்னா, ஆமென். சிலர்லாம் தூக்க எப்படி முடியும்? கொஞ்சம் நீங்க அவங்கள அப்படியே கை தூக்கி விட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்க ஜெப ஜீவியத்துல ஒருத்தங்க சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? அவர் தூக்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தினால சோர்ந்து போறீங்களா? அவர் தூக்கி விடுவார், தூக்கி விடுவார். மோசேயின் கை அப்படி தளரும் போது தூக்கி விட ஆரோனும் ஊரும், நாம் தளரும் போது தூக்கி விட பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி விடுகிறவர், தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க என்ன வீட்டுல போய் எதுல இருந்தெல்லாம் நீங்க எழும்பணும், மேல வரணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்ட 1ஆம் தேதியை ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிறு வயதிலிருந்து இந்த வாலிபனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இயேசு டீல் பண்றார் பாருங்க. ஆமென், பல நாள் பிரச்சனை. ஆமென். லூக்கா சுவிசேஷத்தில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? அது அவனை கசக்கி அதுக்கப்புறம் விட்டுட்டு போகுமா. இதுவரை கசக்கி பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு பிசாசு ஒரு வாலிபனுக்குள்ள இருந்து அவனை என்ன செய்யுது? கசக்குது. அது அவனை கசக்கின பிறகு அப்படி தூக்கி போட்டுட்டு, ஆமென், அவன் செத்து போயிட்டான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய். நம்ம தகப்பன் காதுல என்ன கேட்க தெரியுமா? அவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான், அவன் கதை முடிஞ்சிட்டு, அவன் கதை முடிஞ்சிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது இயேசு அவன் கையை அப்படி பிடித்து அப்படி தூக்கிட்டார். ஆண்டவரே, என்னுடைய இந்த நிலையிலிருந்து, என்னுடைய இந்த மந்த நிலையிலிருந்து, என்னுடைய இந்த முடக்கப்பட்ட நிலையிலிருந்து, ஆண்டவர், இந்த மனுஷர் தலையில ஏறி போகிற நிலையிலிருந்து, இந்த வலையில் அகப்பட்ட நிலையிலிருந்து, தீயையும் தண்ணீரையும் கடக்கிற இந்த நிலையிலிருந்து என்னை தூக்கிவிட, என்னை தூக்கிவிட உம்மால் மட்டுமே முடியும். சங்கீதம் 145:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டு, ஓ தூக்கி எறியப்பட்ட, தூக்கி வேண்டும் என்று சொல்லி, ஓடரபா சந்தரபா லகடரா, கைகளை உயர்த்தி அழகான அழகான கண்கள்,
முடிந்ததென்று நினைத்தனா க்ளோரி அழகான ஜீசஸ். ஆண்டவர் மோசேக்கு அநேக காரியங்களை பிரமாணங்களாக கொடுப்பார். அதில் ஒன்றுதான் வாசிக்கலாம். உபாகமம் 22:4. உபாகமம் 22:4. உன் சகோதரனுடைய கழுதையாவது மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால், நீ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, ஆனா நீ பார்த்துட்டேன்னா அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பிரமாணம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அவருடைய ஹார்ட் தான். அவர் வந்து அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் பிரமாணமாக கொடுக்கிறார். கிங்டம்ஸ் லா தான் இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த வேதாகமம், பரலோக லா புக் தான் இது. இதப்போ அவருடைய ஹார்ட். இதுவரை இந்த வாலிபனை எத்தனையோ முறை இந்த ஆவி அலைக்கழித்திருக்கிறது. அப்பொழுது அவன் அவர் பார்வையில் இல்லை. இப்பொழுது அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவர் பார்வையில். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய கழுதையாவது மாடாவது வழியில விழுந்து கிடக்கிறதை நீ கண்டாயானால், நீ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, இப்ப நீ பார்த்துட்ட, நீ கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த வாலிபனை எத்தனையோ முறை அலைக்கழித்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாம மாடோ நாம கழுதையோ கிடையாது, நாம் அவருடையவர்கள். ஒரு மாடோ கழுதையோ விழுந்து கிடக்கிறத பார்த்தா கூட நீ பார்க்காம போயிடக்கூடாது, அதை தூக்கி விடணுங்கிறதுல அவர் இவ்வளவு உறுதியா இருப்பார் என்றால், இந்த நாளில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதுக்கு முன்னாடி உன் பிரச்சனை தெரியாது, நீ எங்க விழுந்து கிடந்த தெரியாது. ஆனா இப்ப நீ அவர் சமூகத்துல வந்துட்ட, அவருக்கு முன்னாடி வந்துட்ட. இனி அவர் கண்டும் காணாதவர் போல இருக்க மாட்டார். அந்த ஆவி அந்த வாலிபன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அலைக்கழித்தது, எத்தனையோ முறை. ஆனா அப்பொழுதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு இவர் வரல. ஏன்? அவர் பார்வையிலே இல்லை, அவர் எல்லைக்குள்ளேயே இல்லை. இப்பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் செய்தி அது இன்னொரு ஆங்கிள் போறதுனால நான் இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமென். அவரிடத்தில் கொண்டு வருகிறான், அவரிடத்துல. ஆமா, நீ விழுந்தாலும் எங்க விழுந்துரு தெரியுமா? அவர்கிட்ட விழுந்துரு. நீ கஷ்டப்பட்டாலும் அவருக்கு முன்னாடி கஷ்டப்படு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆமே, ஆண்டவரே உமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பாடு, இவ்வளவு நெருக்கம். நீ அவருடைய பிரசன்ஸ்ல நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிற தேவன். நான் எங்க விழுறேன், நான் எங்க அழுறேன், இது ரொம்ப முக்கியம். நான் எங்க விழுறேன் ரொம்ப முக்கியம், நான் எங்க அழுறேன் ரொம்ப முக்கியம். அண்ணாள் வீட்டில இருந்து அழுதுட்டு இருக்கிறா, ஒரு வார்த்தை வரல. ஆனா அவர் சமூகத்தில் அவர் பார்வையில வந்து அழ ஆரம்பிச்சுட்டா பாருங்க. அதுவும் சாதாரண அழுக இல்ல, அவர் பார்வையில வந்தது மனங்கசந்து அழுதா. ஆமா, வீட்டுல எப்படி அழுதா? அழுதா. சமூகத்துல வந்ததும் மனம் கசந்து அழுதா. அவர் பார்வையில வந்துட்டுல, இனி அவர் கண்டும் காணாம விட்டுருவாரா? ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஊமை அல்ல, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வழி பிரயாணமாய் புறப்பட்டு போகிறான். அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனை அடித்து குற்றுயிராய் விட்டு விட்டு போகிறார்கள். அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு லேவியன் வருகிறான். அதன் பிறகு ஒரு சமாரியன் வருகிறதை இயேசு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அந்த சமாரியன் என்ன செய்கிறானா, அவனை கண்டு, அவனை பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, அவனை பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை,
உங்க காரியத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்திடுங்க. பேதுரு மூழ்கும் போது அமைதியா இருந்தான்னா பிரச்சனை வேற. ஆனா அவரை பார்க்க வச்சான் பாருங்க. எப்படி பார்க்க வச்சான் தெரியுமா? ஆண்டவரேன்னு கத்துனான். அவரை பார்க்க வைத்தான் பாருங்க. இன்னைக்கு ஆமே, நீங்க எந்த நிலையில தூக்கி விடணும் கர்த்தரால முடியும். நீங்க அவரை பார்க்க வைங்க. நீங்க அவரை பார்க்க வைங்க. அதனாலதான் அவருடைய சமூகத்துல அவரை பார்க்க வைங்க. அதுதான் ஆமே, ஆண்டவரே பரலோகத்திலிருந்து கர்த்தர் நோக்கி பார்க்க மட்டும். புலம்பல் ஒரு வசனம் உண்டல்லவா? புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. பரலோகத்திலிருந்து 3வது அதிகாரம் 49வது வசனம். 49:50 வாசியுங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி நான் அழுதுட்டே இருக்கிறேன். அப்பா என்ன பார்க்க மாட்டீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு வைங்கள. அவர் பார்த்துட்டாருன்னா அவர் டீல் பண்றதே வேற. அவர் பார்த்துட்டு பார்க்காதது போல விட மாட்டார். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது அவர் கண்ணுக்கு 6 கற்சாடி தென்படுகிறது. பார்த்துட்டார்ல, இனி அதை தூக்கி எடுத்துருவார். அவ்வளவுதான். பார்த்துட்டார்ல, சகைவ பார்த்துட்டார்ல, இனி அவனை எல்லா அக்கிரமத்திலிருந்து தூக்கி எடுத்துருவார். இன்னைக்குள்ள செய்தி, தூக்கி விட கர்த்தருக்கு முடியும். ஆனா கர்த்தரை பார்க்க வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அவரை பார்க்க வைங்க. அவர் பார்க்கணும். கண்டாயானால் இது எவ்வளவு காலமா இருக்கு இந்த பிரச்சனை? அது பிரச்சனை பல சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவரே தூக்கி விட வரல. என் பார்வையிலே இல்லை. இந்த மேட்ரு, இந்த விஷயம் எனக்கு என் எல்லைக்குள்ளே வரல, என் டேபிள்லே வரலையே. இந்த மேட்ரு, இந்த காரியம் டேபிள் என் கோர்ட்லயே வரல. ஆண்டவர் சமூகத்திலே வராத மேட்டர்ல ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுவார்? ஆமே, இந்த ஃபைல் அவர் டேபிள்லே வரல, அவர் பார்வையிலே இல்ல. இயேசு கிறிஸ்து எங்களை நடந்து போறாரோ அவர் பார்வை படும்படிக்கு ஜனங்கள் வியாதியா இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்களா? அவர் பார்வைப்படும்படிக்கு, அவர் பார்வைப்படும்படிக்கு அவர் பார்த்துட்டா போதும். கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் இப்படி பார்க்கும்போது அந்த பார்வை என் மேல பட்டா போதும். அதுக்கப்புறம் அவரால் காணாதவன் போல இருக்கவே முடியாது. அப்படிதான் ஆலயத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது கூட்டத்தின் நடுவில் ஒரு சூம்பின கை உடையவன் அவர் பார்வையில பட்டுட்டான். தூக்கி விட்டார். இந்த மார்ச் டார்கெட் என்ன தெரியுமா? அவர் பார்வையில் நான் இருக்கணும். அவர் பார்வை என் மேல படணும். ஆமென்.